மக்களுக்கான சேவையளிப்பை எளிதாக்க கியோஸ் சத்துஹான் மடானி எனும் புதிய திட்டம் புத்ராஜயா அலாவண்டா பேரங்காடியில் அறிமுகம் கண்டுள்ளது. பிரதமர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று அதனை தொடக்கி வைத்தார். கணிப்பொறியகம் எனப்படும் இந்த கியோஸ் இயந்திரங்கள் வாயிலாக ஒரே இடத்தில் 90க்கும் மேற்பட்ட சேவைகள் வழங்கப்படும். தொடக்க கட்டமாக சாலை போக்குவரத்து துறையான ஜேபிஜே, போஸ்ட் மலேசியா, மலேசிய நிறுவன ஆணையமான SSM, TNB ஊழியர் சேமநிதி வாரியமான EPF மற்றும் மை டிஜிட்டல் ID ஆகிய 6 அரசு நிறுவனங்கள் இந்த கியோஸ் திட்டத்தில் பங்கேற்கின்றன. டத்தோஸ்ரீ அன்வாரும் அவ்வியந்திரங்களை சோதித்து பார்த்தார். அலுவலக நேரத்திற்கு வெளியேயும் மக்களுக்கு அரசாங்க சேவைகள் கிடைக்கும் பொருட்டு பேரங்காடிகள் போன்ற மக்கள் கூட்டம் அதிகமுள்ள 38 இடங்களில் இந்த கியோஸ் இயந்திரங்கள் நிறுவப்படும். அவ்வகையில் அலாமண்டா பேரங்காடியை தொடர்ந்து 2வது இடமாக குவாலலும்பூர் KL சென்ட்ரலில் அடுத்த மாத கடைசியில் இந்த கியோஸ் சந்துஹான் மடானி நிறுவப்படும். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் சிந்தனையில் உதித்த இத்திட்டம் 2025 வரவு செலவு அறிக்கையில் அறிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் புவனேஸ்வரில் நடைபெற்ற 18வது பிரவாசி பாரதிய திவாஸ் மாநாட்டில் மலேசியா இந்தியா இலக்கவியல் டிஜிட்டல் மன்றம் அதிகாரப்பூர்வ தொடக்கம் கண்டது. மலேசிய இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ மற்றும் இந்தியாவின் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஆகியோருக்கு இடையிலான அதிகாரப்பூர்வ சந்திப்பை தொடர்ந்து இந்த மன்றம் தொடக்கம் கண்டது. இதன் வழி இலக்கவியல் வர்த்தகம், தொழில்நுட்ப பரிமாற்றம் மற்றும் துறைசார் வல்லுநர்களின் பரிமாற்றம் என இருநாட்டு இலக்கவியல் துறையை இயக்க தயாராக உள்ளது என அவர் தெரிவித்தார். மேலும் மலேசியாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையிலான இருதரப்பு உறவில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தையும் இந்த மன்றம் பிரதிபலிக்கிறது. பண்பாட்டு கலாச்சார விழுமியங்களை வலுப்படுத்தும் அதே நேரத்தில் இரு நாடுகளின் இலக்கவியல் புத்தாக்கம், துறைசார் திறன் மற்றும் பொருளாதார வாய்ப்புகளையும் மேலும் விரிவுபடுத்தும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக கோபிந்த் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையே கணினி அவசரகால பதிலளிப்பு குழுக்களுக்கு இணைய பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்தும். அதேவேளை 5G தொழில்நுட்ப மேம்பாட்டு திட்டங்களில் ஒத்துழைக்கவும் 5G தொழில்நுட்பம் தொடர்பான வாய்ப்புகளை ஆராயவும் இந்த மன்றம் செயல்படும். MIDC-யின் தொடக்க கூட்டம் இந்த ஆண்டின் முதல் பாதியில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் இந்தியாவிற்கு அலுவல் பயணம் மேற்கொண்ட போது கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த மன்றம் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் அளிக்கப்பட்ட உறுதிமொழிகளை வலுப்படுத்தும் செயல்பாடுகள் மற்றும் திட்டங்களுக்கான அடித்தளத்தை MIDC முன்னெடுக்கும். இதனிடையே இந்திய வெளியுறவு விவகாரங்களுக்கான அமைச்சர் டாக்டர் S. ஜெயசங்கர், டிஜிட்டல் இந்தியா ஃபவுண்டேஷன் மற்றும் ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ் ஆகியவற்றின் பிரதிநிதிகளையும் கோபிந்த் சிங் சந்தித்தார். தமிழர்களுக்கிடையே வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் முதல் முறையாக மலேசியாவில் ஜல்லிக்கட்டு விளையாட்டை நடத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்காக இன்று இலங்கை மேனாள் ஆளுநர் செந்தில் தொண்டைமான், நடிகர் பிரசாந்த் மற்றும் ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு குழு தலைவர் ஒண்டி ராஜா ஆகியோர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. எதிர்வரும் ஏப்ரல் மாத இறுதியில் அல்லது மே மாதம் முதல் வாரத்தில் இந்த போட்டிகளை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக மாய்காவின் தேசிய துணைத் தலைவரும் தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோஸ்ரீ M. சரவணன் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கில்லான் துறைமுகம் KL சென்ட்ரல் வழித்தடத்திற்கான KTM பேருந்து மற்றும் கொம்யூட்டர் ரயில் சேவைகள் முறையே வரும் ஜனவரி 17 மற்றும் 20ஆம் தேதி தொடங்கி 30 நிமிடங்களுக்கு ஒருமுறை வழங்கப்படும். அதாவது அவ்வழித்தடத்திற்கான பயணிகளின் காத்திருக்கும் நேரம் 1 மணியில் இருந்து 30 நிமிடங்களுக்கு குறைக்கப்படுகிறது. அதே சமயம் கில்லான் துறைமுகத்தில் இருந்து KL சென்ட்ரல் வரையிலான மொத்த பயண நேரமும் 15 நிமிடங்களுக்கு குறையவிருக்கிறது. கொம்யூட்டர் ரயில் சேவைக்கான புதிய அட்டவணை ஜனவரி 20 முதல் அமலுக்கு வரும் என போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் தெரிவித்தார். எனினும் பேருந்து சேவைகளுக்கான அட்டவணை சற்று முன்கூட்டியே ஜனவரி 17ஆம் தேதி அமலுக்கு வரும் என்றார் அவர்.
கில்லான் துறைமுகம் KL சென்ட்ரல் வழித்தடத்திற்கான ரயில் சேவை காலை உச்ச நேரங்களில் ஒவ்வொரு 30 நிமிடங்களுக்கும் வழங்கப்படும். மற்ற நேரங்களில் போக்குவரத்து நெரிசலை பொறுத்து 30 நிமிட இடைவேளையில் பேருந்து சேவை வழங்கப்படும். அதேபோல் KL சென்ட்ரல் கில்லான் துறைமுகம் வழித்தடத்தில் மாலை உச்ச நேரங்களில் 30 நிமிடங்களுக்கு ஒருமுறை ரயில் சேவை வழங்கப்படும். மற்ற நேரங்களில் ஒவ்வொரு 30 நிமிடங்களுக்கும் பேருந்து சேவை இருக்கும். கில்லான் பள்ளத்தாக்கின் 2வது மின்சார ரயில் தண்டவாள திட்ட நிர்மாணிப்பு திட்டத்தால் KL சென்ட்ரல் கில்லான் துறைமுகம் வழித்தடத்துக்கான KTM ரயில் வந்திறங்கும் நேரம் அதிருப்தி அளிப்பதாக புகார்கள் எழுந்ததை அடுத்து சேவை தரமுயர்த்துதல் மேற்கொள்ளப்படுவதாக அமைச்சர் கூறினார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். பள்ளி பேருந்து நடத்துனர் சங்கத்திற்கும் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்திற்கும் இடையில் காணப்பட்ட இணக்கத்தின் அடிப்படையிலேயே அடுத்த மாதம் 5 முதல் 10 ரிங்கேட் வரையில் பள்ளி பேருந்து கட்டண உயர்வு அமலுக்கு வருகிறது. போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் அதனை தெரிவித்துள்ளார். பள்ளி பேருந்து கட்டணங்கள் அமைச்சின் அதிகாரத்தின் கீழ் இல்லை, எனவே அதனை அமைச்சு நிர்ணயிப்பதில்லை என்றார் அவர். பள்ளி பேருந்து நடத்துனர்களுக்கும் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்திற்கும் இடையில் செய்யப்படும் முடிவு அது என ஆந்தனி லாக் விளக்கினார். பிப்ரவரியில் தொடங்கும் புதிய பள்ளி தவணையில் பள்ளி பேருந்து கட்டணங்கள் 25 விழுக்காட்டில் இருந்து 30 விழுக்காடு வரை உயரக்கூடும் என மலேசிய பள்ளி பேருந்து தொழில்நல அமைப்பு முன்னதாக கூறியிருந்தது. பள்ளி பேருந்துகளுக்கு மானிய விலையில் டீசல் ஒதுக்கீடு இருந்தாலும் உபரி பாகங்களின் விலை உயர்ந்துள்ளதால் பேருந்து கட்டண உயர்வை தவிர்க்க இயலாது என மலேசிய பள்ளி பேருந்து சங்கங்களின் சம்மேளனமும் அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. என்னை தயவு செய்து தஞ்சோங் ரம்புத்தான் மருத்துவமனைக்கு அனுப்பிவிடுங்கள். மனநல காப்பகம் ஒன்றைச் சேர்ந்தவரை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட ஆடவர் இப்போ செஷன்ஸ் நீதிமன்றத்தில் கூறிய வார்த்தை அது. கடந்த டிசம்பர் 31ஆம் தேதி இரவு 7:45 மணி வாக்கில் 26 வயது முகமது அஃபீக் வஃபியுடின் லொக்மான் என்ற நபரை கொலை செய்ததாக அவர் குற்றம் சாட்டப்பட்டார். குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட பிறகு நீங்கள் எதுவும் சொல்ல விரும்புகிறீர்களா என நீதிபதி கேட்டபோது 32 வயது முகமது ஃபிர்டாவ் ஜொஹாரே அவ்வாறு முறையிட்டார். நான் ஏற்கனவே 2 முறை அங்கு இருந்துள்ளேன், என்னை மீண்டும் அங்கேயே அனுப்பிவிடுங்கள் என அவர் கூறினார். எனினும் 1 மாத கால கண்காணிப்பில் இருக்குமாறு அவரை உத்தரவிட்ட நீதிபதி பிப்ரவரி 18ஆம் தேதி வழக்கு மறு செவிமடுப்புக்கு வரும் என்றார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 30 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படலாம். பினாங் கடா பேரா மக்களே, GM இந்தியன்ஸ் பெருமிடன் வழங்கும் பினாங் குளோபல் பாலிவுட் பஜார் 8 இருந்து 12 ஜனவரி வரை ஏயோன் பிக் சப்ராங் ஜெயா பிராய் பினாங் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள் திரண்டு வாருங்கள், மகிழ்ந்து போவீர்கள். ஜொஹோர் மூவார் தாமாஸ்ரீ திரேவில் உள்ள வீட்டொன்றில் ஆயுதமேந்தி கொள்ளையிட்டு வைரலான 2 ஆடவர்கள் இன்று நீதிமன்றங்களில் நிறுத்தப்பட்டனர். டிசம்பர் 17ஆம் தேதி பாராங்கத்தி மற்றும் ஆட்டுநகம் வடிவிலான ஆயுதங்களை ஏந்தி கொள்ளையிட்டதாக செஷன்ஸ் நீதிமன்றத்தில் அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டனர். 35 வயது கூ கிம் சியாங், 35 வயது சோ சிங் வாய் இருவரும் தங்கள் மீதான 3 குற்றச்சாட்டுகளையும் ஒப்புக்கொண்டனர். இதையடுத்து அவர்களுக்கு 20 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனை மற்றும் பிரம்படிகள் விதிக்கப்பட வாய்ப்புண்டு. அதே நீதிமன்றத்தில் இருவர் மீதும் அபாயகர போதைப்பொருள் குற்றச்சாட்டும் சுமத்தப்பட்டது. அதையும் ஒப்புக்கொண்டதால் ஆளுக்கு 5 ஆண்டுகள் சிறையும் 1 பிரம்படியும் விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார். இவ்வேளையில் கொள்ளையிட்ட வீட்டின் உரிமையாளரை காயப்படுத்தியதாக மூவார் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் அவர்கள் 3வது குற்றச்சாட்டை எதிர்நோக்கினர். அதனையும் அவர்கள் ஒப்புக்கொண்டனர். எனினும் தண்டனை விவரங்கள் ஜனவரி 24ஆம் தேதி அறிவிக்கப்படும் என நீதிபதி தெரிவித்தார்.